இந்த சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாஸ், இந்த மாதிரி எல்லா விட்டமின் சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை நாம் எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சோளம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது செஞ்சோளம்னு சொல்லுவாங்க. சோளத்தில் 2 வகை இருக்குது. வெள்ளைச்சோளம், செஞ்சோளம். அது வெள்ளையாக இருக்கும், இது சிகப்பாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. இதில் சோளத்தில் சோள தோசை, சோள சாதம், சோள பணியாரம், இப்படி நிறையா வெரைட்டிஸ் நம்ம இதில் செய்யலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப்பு சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளத்தை நம்ம ஊற வச்சுக்கிறணும். ஒரு 5 மணி நேரம் சோளம் ஊறணும். அதே போல் அரிசி 1 கப்பு சோளத்துக்கு 1 கப்பு அரிசி. அதையும் ஒரு பாத்திரத்தில் நாம் சேர்த்துருவோம். இதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம். இதுக்கு அரை கப்பு உளுந்து சேர்த்திங்கனாலே போதும். நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் தோசை எல்லாமே, பணியாரம், தோசை எல்லாமே. இப்போ நான் ஒரு அரை கப்பு இதுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 4-5 தடவை கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச சோளம், அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ இதை கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியிலலாம் அரைச்சா எனக்கு சரியாக இருக்காது. அதனால் நான் இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோள தோசைக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை புளிக்க வச்சிடலாம். அப்போ தான் தோசை ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த மாவு சோள மாவு அப்படின்றதுனால சீக்கிரமாகவே இது புளிச்சிரும். இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:45. நம்ம ஒரு 7:30 அப்போல் தோசை ஊற்றினோம்னா சூப்பரான சோள தோசை நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட இது. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இனிமேலும் விட்டோம்னா நிறைய பொங்கி புளிச்சிரும் மாவு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு தோசையை ஊற்றலாம். இப்போ மாவு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் தோசை ரொம்ப நல்லா வரும். இப்போ தோசை வாத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அடித்து தோசையை ஊற்றினோம்னா தோசை ரொம்ப ரொம்ப நல்லா வரும். நல்ல முருகலான சோள தோசை. இப்போ லேசாக இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். இப்போ இது குக்காகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் தோசையை திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோள தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசை, ட்ரெடிஷ்னலான தோசை இது. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இன்னொரு தோசையை உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். மாவு நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸாக வரும். அப்போ தான் தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்காத மாவில் தோசை ஊற்றினோம்னா தோசை டேஸ்ட்டாகவே இருக்காது. அவ்வளோதாங்க, நம்ம தோசையை ஊற்றிட்டோம். இனிமேல் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.